8-9 வயசுக்கு மேல இருக்கிற உங்க குழந்தைங்களோட ஃபூட்டை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும். அவங்க எந்திரிச்சு நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி உள்பக்கமா திரும்பி இப்படி நடப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிளெக்சிபிள் பிளாட் ஃபுட்ங்க. பிறக்கும் போதே எல்லா குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா பாதம் பிளாட்டா தான் இருக்கும். நம்ம 6-7 வயசு ஆகுறப்பதான் ஃபுட்ல இருக்கிற போன்ஸ், மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் இது எல்லாமே மெச்சூர்ட் ஆகி பிளாட்டா இருக்கிறது நல்லாவே ஒரு ஆர்ச் ஃபார்ம் ஆகும். கன்ஜெனிட்டல் பிளாட் ஃபுட்ங்கிறது வேறங்க. அது வந்து போனி அப்நார்மலிட்டிஸ்னால வர்றது. இந்த பிளெக்சிபிள் பிளாட் ஃபுட்னா என்னன்னா, இவங்களுக்கு ஆர்ச் எல்லாம் நல்லா தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா நிக்கிறப்ப நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா பிளாட் ஃபுட் மாதிரி அந்த ஆர்ச் ஸ்ட்ரென்த் இல்லாதனால பிளாட் ஃபுட்டாவே மாறி தெரியும். ஆர்ச் தான் பாடியில சஸ்பென்ஷன் மாதிரி. நம்ம நிக்கும் போது நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து கிரவுண்டுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை இந்த ஆர்ச் தாங்க பண்ணுது. இந்த ஆர்ச் இல்லாம பிளாட் ஃபுட் ஆகும் பாத்தீங்கன்னா கால் பாத்தீங்கன்னா உள்பக்கமா போனதால நம்ம வெயிட் வந்து அன்னியவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு சீக்கிரமாவே நமக்கு வந்து ஃபுட் பெயின், நீ பெயின், ஸ்பைனல் பெயின் எல்லாம் வர சான்சஸ் நிறையவே இருக்குங்க. 20-25% நகரத்துல வர்ற குழந்தைங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுங்க. ஏன்னா ஷூஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், அவுட்டோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இல்ல, ஒபீஸா இருக்கிறனாலயும் இந்த ஆர்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாயிதாங்க இந்த ப்ராப்ளம் வருது. ஃபுட் ஆர்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நீங்க வெறுங்கால நடக்க சொல்லுங்க, வெறுங்கால விளையாட சொல்லுங்க, பீச் மேல விளையாட சொல்லுங்க, பார்க்ல இந்த கம்பி இந்த கயிறு மாதிரி அதுல வந்து கிளைம் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு ஃபுட் ஸ்ட்ரென்த், ஆர்ச் ஸ்ட்ரென்த் நீங்க எக்ஸசைஸ் வேணும்னா கமெண்ட்ல வந்து ஃபுட் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.